என் அன்பு பிள்ளையே, தினமும் நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிப்பதற்காக இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை இந்த புரட்டாசி மாதத்தில் ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார். அதற்கு முன்பெல்லாம் அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்தது கிடையாது. எதனால் திடீரென்று உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று உன் அப்பன் தெரிந்து கொள்ள முற்பட்ட போதுதான் அது யார் என்று நான் முதலில் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, நீ அவருடைய புகைப்படத்தை கண்டாயானால் நிச்சயமாக அதிர்ச்சி அடையத்தான் போகிறாய். ஏனென்றால் என் தங்கமே, அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தி காத்திருக்கிறது. என் செல்லமே, என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமான தேவையான செய்தி ஒன்று அவர்களிடத்திலே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டதல்லவா? உனக்கான நல்ல நாள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகவும் நெருங்கிவிட்டது. என் குழந்தையே, நீ நினைத்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகின்றாய். அதன் அறிகுறியாகத்தான் ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். என் தங்கமே, எப்பொழுதுமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது ஏகப்பட்ட தடங்கல்கள் உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த தடங்கல்கள் எல்லாம் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்கிருந்து வருகிறது, யாரால் இது எல்லாம் வருகிறது, இத்தனை தடங்கல்களையும் ஒருவரால் கொடுக்க முடியுமா? இன்னும் சில மனிதர்களிடத்தில் இந்த பொறாமை குணங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று என் பிள்ளையே நீ வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டு இருக்கிறாய். பல போராட்டங்களையும் பல தடங்கல்களையும் சந்தித்து வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, இந்த போராட்ட காலத்தில் இந்த அப்பன் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒருவரை கண்டேன். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இன்று நான் உனக்கு காண்பிக்கப் போகின்ற புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்டவர், எத்தனை சக்தி கொண்டவர் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அவர் ஒரு ஆண் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னை எந்நாளுமே காத்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் பின்னால் வருகிறாரா, அல்லது உனக்கு கெடுதலை கொடுக்க வேண்டும் என்று உன் பின்னால் வருகிறாரா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கலாம். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகிறது. என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள்தான் இனி அதிகமாக நடக்கப் போகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதெல்லாம் உன் அப்பன் உனக்கு முன்னால் நின்று கொண்டு உனக்கான வாக்கினை கொடுக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்ல நேரங்கள் என்பது என்ன தெரியுமா? அது இதுநாள் வரை எப்படி இருந்திருக்கிறது தெரியுமா? உனக்கான நல்ல நேரங்கள் வரும் பொழுது உன் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை நீ சாதித்து கொண்டிருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்று உனக்கு வரப்போகிறது. இதற்கு முன்பு நீ எத்தனையோ காரியங்களில் எல்லாம் நல்ல விஷயங்களை சாதித்து காட்டினாய் அல்லவா? அது எப்படி நடந்தது என்று கொஞ்சம் யோசித்துப்பார். அதற்கு யாரோ ஒருவரின் துணை உனக்கு இருந்திருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு துணைதான் இவர் உன் வாழ்க்கையில் இன்று பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். செல்லமே, நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டிவிட முடியும் என்றால் உனக்கு துணை நிற்பது யார் என்பதை நீ யோசித்து விட்டாயா? அது வேறு யார்? வாழ்க்கையில் உனக்கு துணையாக வந்து கொண்டிருப்பது எத்தனையோ தெய்வங்கள்தான். அதிலும் இவர் மிகவும் முக்கியமானவர், அதிசக்தி வாய்ந்தவர். ஆம் என் தங்கமே, இவர் யார் என்று உனக்கு காண்பதற்கு ஆவலாக இருக்கிறது அல்லவா? அப்பா, என்னை காக்க வைக்காமல் அவர்களை பற்றி சொல்லிவிடுங்கள் என்று கேட்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நான் சொல்லக்கூடியவர் பெண் தெய்வங்களுக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுளானவர். அப்படியானால்
உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு காவலாக இருந்தும் கொண்டிருக்கிறார். நீ எத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விட்டோம் என்ற திருப்தி உனக்கு எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வேதனைப்பட்டாயோ, கண்ணீர் சிந்தினாயோ, அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதுதான் அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களையெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது அப்படியே தான் நடக்கும். அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் செல்லமே, உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் அள்ளி கொடுப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை ஒன்று உனக்குள்ளே வந்துவிட்டால் போதும். எல்லாமே உனக்கான சூழ்நிலைகளாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். அதுபோல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அவர் யார் தெரியுமா? அவர்தான் மகாவிஷ்ணு. என் தங்கமே, இந்த மகாவிஷ்ணு தெய்வத்தின் அவதாரங்களை பற்றி உனக்கு தெரியாமல் இல்லை. இவர்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு அத்தனை பாதுகாவலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்லமே, அவர் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் உன்னை பின்தொடர்ந்து வந்தது கிடையாது. உனக்கு ஆசிகளை மட்டும் வழங்கினாலும் உனக்கு காவலாக நின்றது கிடையாது. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதை உன்னுடைய மகாவிஷ்ணு பரமாத்மா அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நீ இப்பொழுது சில காலமாகவே எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதை உன்னுடைய மகாவிஷ்ணு பரமாத்மா அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நீ இப்பொழுது சில காலமாக எப்பொழுதுமே அவரை மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவர்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்கத்தான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய அருளால் எனக்கான கஷ்டங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ அவருடைய சன்னதியில் கேட்டாயல்லவா? அதற்கெல்லாம் நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னோடு பின்தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்காக மட்டும்தான் என்பதை என் குழந்தையே நீ உணரப் போகின்றாய். என் தங்கமே, மகாவிஷ்ணு தெய்வத்தின் அன்பினை பெற்றுள்ளாய் அல்லவா? அவர்களுடைய அனைத்து செயல்களும் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விட்டு விலகி ஓடப் போகிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நிலைமைக்கு அது நிச்சயமாக உன்னை மாற்றிவிடும். என் அழகு பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் உன் அப்பன் உன்னிடத்தில் எதையும் சொல்லுவது இல்லை. உன்னுடைய குலதெய்வம் உன்னுடன் இருந்தாலும், உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடன் இருந்தாலும், எத்தனைதான் தெய்வங்கள் உனக்கு துணையாக இருந்தாலும், என் தங்க பிள்ளையே, உன் கையில் வைத்து பார்க்கின்ற இந்த வடம் தெளிவாக உன் மனதிற்குள் ஆனந்தத்தை கொடுக்கிறதில்லையா? எந்த அளவிற்கு அவர்களுடைய அன்பு உன்னை பாதிக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு நடப்பது உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய எல்லா காரியங்களையும் உனக்கு சுமூகமாக நடத்தி கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.